அனைவருக்கும் வணக்கம். முதல்ல விளாத்திக்குளம் மாணவி பிரதீபாவுக்கு நம்ம அனைவருமே ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கொள்ளுவோங்க. அனைவருமே பிரதீபாவுக்காக ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்துவோங்க. பிரதீபாவுக்கு இந்த கொடூரம் எப்போ நடந்தது அப்படின்னா மார்ச் மாதம் 10 நடந்தது. இந்த வழக்கில் என்ன நடக்குது, பிள்ளைக்கு சரியான நீதி கிடைக்குதா, கொலைகாரனுக்கு சரியான தண்டனை கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்த்து தான் நம்ம இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிதாங்க இவ்வளோ நாளாக பாப்பாவுக்கு நடந்த அந்த கொடூரத்தை பற்றி நான் பேசாமல் இருந்தேன். பிரதீபாவுக்கு நடந்த கொடுமையை நான் ஸ்ரீமதி 2 தான் பார்க்குறேன். பாப்பாவுக்கு என்ன கொடுமை நடந்ததோ அதே போல் கொடுமை தான் நடந்திருக்கு. நம்ம குழந்த படிக்க போனது ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லி கொலை பண்ணனானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குழந்த அதாவது பாத்ரூம் போனது ஒரு குற்றமாங்க. பாத்ரூம் போன ஒரு கொடுமைக்கு பிள்ளையோட உயிரை போக்கிட்டானுங்க. நம்ம எப்படி பிள்ளைக்கு நீதி வேணும், கொலைகாரனுக்கு தண்டனை வேணும் அப்படின்னு சொல்லி பாப்பாவை வாங்காமல் 10 நாள் வச்சுருந்தோமோ அதே போல் தான் அங்கேயும் வச்சுருந்தாங்க. ஆனால் நம்மளுடைய வழக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குறீங்களா இல்லை நாங்களே எரிச்சிருட்டுமா அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்திலேருந்து நமக்கு உத்தரவு போட்டாங்க. வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளை கட்டாயப்படுத்தினாங்க. நம்ம பிள்ளைக்கான நீதி கிடைக்கணும், எப்போ கொலைகாரனுக்கு தண்டனை கிடைக்குதோ அப்போ தான் பாப்பாவை வாங்கி அடக்கம் பண்ணணும், அப்போனா தான் அவளுடைய ஆத்ம சாந்தி அடையும் அப்படின்னு ஒரே நோக்கத்தோடு இருந்தோம். ஆனால் நமக்கு நீதிமன்றத்தில் இருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இங்கே வாங்கி அடக்கம் பண்ணலை அப்படின்னா இந்த அரசாங்கமே அடக்கம் பண்ணிடும் அப்படின்னு அச்சுறுத்தல் பண்ணினாங்க. அதன் பிறகு தான் நம்ம பாப்பாவை வாங்கி அடக்கம் பண்ணணும். இங்கேயும் பார்த்திங்கன்னா அப்படியே தான் நடந்திருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா திட்டத்திட்ட 10 நாளாக வாங்காமல் இருந்தாங்க. கொலைகாரனை கண்டுபிடிச்சா தான் நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. இப்போ தான் கொலைகாரனை கண்டுபிடிச்சிருக்காங்க. நேற்று தான் பாப்பாவை வாங்கி அடக்கம் பண்ணியிருக்காங்க. இப்போது பிரதீபாவும் பார்த்திங்கன்னா 12வது தான், பாப்பாவும் 12வது தான் படித்தா. இந்த மாதிரி பெண்களுக்கு நடக்கக்கூடிய இந்த கொடுமையெல்லாம் யார் தான் தட்டி கேட்குறது? எப்போ தான் இந்த நெருப்பு அணையாமல் காட்டு தீயாக பரவிக்கிட்டே போய்கிட்டே இருக்குது. இந்த காட்டு தீயை அணைக்க யார் வருவா? குற்றம் செய்கிறவங்களுக்கு சரியான தண்டனையை எப்போ கொடுப்பாங்க? நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம குழந்தைக்கு நடந்த கொடுமைக்காக எத்தனை பேர் போராட வந்தாங்க. எல்லாருமே ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி இதுவே ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சாங்க, எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி அப்படிங்கிறது முற்றுப்புள்ளியாக இருக்காங்க? கிடையவே கிடையாது. ஒவ்வொரு நாளும் பேர் மாறிக்கிட்டே போகுது. ஒவ்வொரு நாளும் ஜஸ்டிஸ் ஃபார் அப்படின்னு ஸ்ரீமதி, பிரதீபா இப்படின்னு ஒவ்வொரு பேராக சொல்லிக்கிட்டே இருந்துக்கிட்டே போகிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டு பிள்ளைகளை பறி கொடுத்துட்டு ஜஸ்டிஸ் ஃபார் ஜஸ்டிஸ் ஃபார் ஜஸ்டிஸ் ஃபார்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோமே தவிர குற்றவாளிகளுக்கு எங்கேயாவது சரியான தண்டனை கிடைக்குதா பாருங்களேன். இப்போ பார்த்திங்கன்னா பிரதீபா வழக்கில் வெட்ட வெளிச்சமாக தெரியுது இவன் தான் குற்றம் செஞ்சான்னு. அவனுக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்துருக்கணும். அதாவது குழந்தைய அந்த பரதேசி நாய் காட்டு மிராண்டித்தனமாக பிள்ளைய கொடுமை பண்ணினது மட்டும் இல்லாமல் பிள்ளைய கொலையும் பண்ணி பிள்ளைய வெட்டி போட்டிருக்கான். அவனுக்கெல்லாம் என்னங்க ஈவு இறக்கம் காட்டணும்? அது மட்டும் இல்லாத அவன் மேலே பார்த்திங்கன்னா 28 வழக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அவன் வந்த வண்டி கூட பார்த்திங்கன்னா எங்கேயோ திருடிக்கிட்டு வந்த வண்டி தான். இப்படி ஒருத்தனுக்கு தான் பார்த்திங்கன்னா இவன் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சும் அவனை பாதுகாக்கிறாங்களே தவிர எங்கள் பொதுமக்கள் அவனை அடித்து கொண்டுடுவாங்களோ அப்படின்னு சொல்லி அவனை சுற்றி அவனுக்கு அவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறாங்களே தவிர அவனுக்கான தண்டனை கொடுக்கவே கிடையாதுங்க. இந்த பரதேசி இப்படி ஒரு காம கொடூரனாக இருக்கிறான், கொலையை பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணுறான். இவனுக்கு என்னங்க பாரபட்சம் பார்க்கணும்? இவனுக்கெல்லாம் அந்த இடத்துல நிற்க வச்சு சுட்டுருக்கணுங்க. ஆனால் என்ன இவனுக்கு தண்டனை கிடைக்க போகுதுன்னு தெரியலங்க. பாப்பா பாத்ரூமுக்கு போன உடனே பாப்பாவை காணும் அப்படின்னு அவங்க அப்பா அம்மா போயிட்டு பக்கத்தில் உள்ள அந்த காவல் நிலையத்தில் போயிட்டு அவங்க புகார் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுடைய லிமிட்டுக்கு இந்த செஷன் வராது, நீங்கள் வேறு ஒரு இடத்துல தான் போயிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், நீங்கள் கொளத்தூரில் போயிட்டு தான் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஆனால் சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது வந்து அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒருத்தங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்டு உடனே அந்த போலீஸ்காரங்க தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு எந்த செஷன் அப்படின்னு பார்த்து எஃப்ஐஆர் போட்டு அந்த எஃப்ஐஆரை அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட அந்த ஸ்டேஷனுக்கு அவங்க அனுப்பி வைக்கணுமே தவிர நீங்கள் போய் அங்கே கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பெண் பிள்ளையை காணும் அப்படின்னு அவங்க வந்து அவங்க சொந்த பந்தங்கள், அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க, இவங்க எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் தன் கடமையை செய்ய வேண்டிய காவலர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உலக மக்கள் அனைவருக்குமே தெரியுங்க. எங்கள் ஸ்டேஷனில் உங்கள் லிமிட்டு வராது, நீங்கள் போயிட்டு உங்கள் லிமிட்டுக்கு எந்த ஸ்டேஷனோ அந்த ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொல்கிறது நியாயமா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அங்கேவும் போயிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அங்கேவும் பார்த்தீங்கன்னா அவங்களும் பெண் பிள்ளையை பெற்றவங்களாக தான் இருப்பாங்க. கொஞ்சம் கூட வாய் கூசாமல் அந்த பெண் பிள்ளை மீது எவ்வளோ குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க பாருங்களேன். உங்கள் பொண்ணு யாராவது லவ் பண்ணியிருப்பா, இழுத்துட்டு ஓடியிருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தான் நம்ம பிள்ளைக்கும் வந்து எத்தனை கதை கட்ட முடியுமோ அத்தனை கதையை கட்டுனானுங்க. மார்ச் இரவு 10ஆம் தேதியே போயிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, எடுத்துக்கல. மார்ச் 11ஆம் தேதியும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் போலீஸ்காரங்க பிள்ளைய வந்து தரக்குறைவாக பேசியிருக்காங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா மார்ச் 11ஆம் தேதி திட்டத்தட்ட ஒரு 3 மணிக்கு மேலே அவங்க பெரியப்பா தான் வந்து குழந்தைய பார்த்துருக்காரு. ஃபுல்லாக வந்து கடந்த ஆலங்கோலத்தையும் ஃபுல்லாக கடந்த அந்த நிலைமையும் பார்த்துட்டு துடிச்சு போய் எல்லாரும் ஊர் மக்களே போய் பார்த்துருக்காங்க. அதன் பிறகு தான் போலீஸ்காரங்க அங்கே வந்து குமிகிறாங்க. அதுக்கு முன்னாடியே சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்னங்க அவங்களுக்கு வந்திருக்கு? தான் கடமையை தானே செய்கிறாங்க. தான் கடமையை கூட செய்யாமல் பொறுப்பற்று இருக்கிறது நியாயமா, நீதியா அப்படின்னு சொல்லுங்கள். தான் கடமையை கூட செய்யறதுக்கு முன் வராதவங்க எதுக்குங்க வேலைக்கு வரணும்? அந்த கொளத்தூர் பகுதியில் எம்எல்ஏ யார் அப்படின்னா ஒரு பெண் அதிகாரி தான். எம்பி யார் அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் தான். எம்பியும் ஒரு பெண்ணு தாங்க, எம்எல்ஏவும் ஒரு பெண்ணு தான். நாளைக்கு இந்த குழந்தையும் படித்து பெரிய ஆளாகி ஒரு போஸ்டிங்க்கு வரக்கூடிய தகுதியும் திறமையும் பிரதீபாவுக்கு இருக்குது. அதாவது 10ஆவதில் கூட பார்த்திங்கன்னா பிரதீபா தான் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 12ஆவதில் பாப்பா இன்னும் எப்படி நல்லா படித்து எப்படி மார்க் எடுப்பா அப்படிங்கிறத நினச்சி பாருங்கள். பொறுப்புள்ள அந்த பெண் அதிகாரிகள் இருக்கிறாங்க இல்லைங்களா, எம்பி எம்எல்ஏ இருக்கிறாங்க. பிள்ளைக்கு இவ்வளோ பெரிய கொடுமை நடந்திருக்கு. அப்போ போலீஸ்காரங்களுக்கு சீக்கிரமாக குற்றவாளியை கண்டுபிடிங்க அப்படின்னு உத்தரவு போட்டாங்களா போடலையான்னு தெரியலங்க. அதாவது போலீஸ்காரங்க அப்படிங்கிறவங்க ஒரு சிசிடிவி பதிவை பார்த்து கொலைகாரன் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை நாள் தேவைப்படும் அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி பதிவுகளை பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா 10 நாள் ஆகுது. அப்போது குற்றவாளிகளுக்கு தண்டனை அப்படிங்கிறது எத்தனை நாள் ஆகும் அப்படிங்கிறத நினச்சி பாருங்கள். இந்த மாதிரி ஆட்களை விட்டுக்கிட்டே போக 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 தான் நம்ம வீட்டு குழந்தைங்கள ஒவ்வொருத்தங்களாக நம்ம இழந்துக்கிட்டே இருக்கிறோங்க. குழந்தை பிரதீபாவுக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்கு. அங்கே வந்து எத்தனை அரசியல் தலைவர்கள் போனாங்க நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். அதாவது முதலமைச்சராக இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ விஷயத்துக்கு முன்னாடி போகிறார். பிரதீபாவுக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்குங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய கட்சிகளோ இல்லை சின்ன சின்ன கட்சிகளோ பார்த்திங்கன்னா எத்தனை கட்சி தலைவர்கள் அங்கே போனாங்க நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். இதே பெரிய பெரிய கட்சி தலைவர்களாம் இருக்கட்டும், எத்தனை கொடுமைகளுக்கு போய் முன்னாடி நின்னாங்க, குரல் கொடுத்தாங்க. ஆனால் பிரதீபாவுக்கு யாருங்க முன்னாடி நின்னா, யாருங்க குரல் கொடுத்தா நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். அதாவது விழுப்புரம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு திட்ட ஒரு 10-15 பேராட்டம் இறந்து போனாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழக முதலமைச்சர் வந்தாருங்க. அங்கே மட்டும் இல்லைங்க, கரூரில் நடந்த சம்பவத்துக்கு பார்த்திங்கன்னா இரவோட இரவாக அங்கே போனார். இதே போல் பார்த்திங்கன்னா இன்னும் எத்தனையோ விஷயங்கள் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போது இத்தனை இடத்துக்கு போனவங்க ஏன் பாப்பா பிரதீபாவுக்கு போயிட்டு குரல் கொடுக்கல அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன் அந்த பெற்றவங்கள்ட்ட போயிட்டு அவங்க ஆறுதல் சொல்லலை? அதே போல் பார்த்திங்கன்னா இன்னும் எத்தனையோ தலைவர்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போது விஜய் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராயத்துக்கு போனார். அப்போது ஏன் பிரதீபாவுக்கு போயிட்டு குரல் கொடுக்கல? பிரதீபாவுக்கு ஏன் குரல் கொடுக்காமல் அமைதியாக இருந்தார்? இதே போல் எத்தனையோ கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் கள்ளக்குறிச்சியில் போய் குமிஞ்சாங்க, கரூரில் போய் குமிஞ்சாங்க. விழுப்புரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கள்ளச்சாராயம் குடித்த விஷயத்தில்
குமிஞ்சாங்க. அப்போ பிரதீபாவுக்கு ஏன் யாருமே போகலை? அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் இந்த மாதிரி உள்ளவங்கள, பொறுப்பில் உள்ளவங்கள மட்டுமே அனுப்புகிறாங்க. ஏன் அந்த கட்சி தலைவர்கள் பிரதீபாவுக்கு குரல் கொடுக்க போகலை? அப்போது எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு குழந்தை தானே, நம்ம ஏன் போய்கிட்டு அப்படின்னு சொல்கிறாரா? அன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய வழக்கில் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் சொன்னார்ல, ஒரு குழந்தை தானே விட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய எல்லா கட்சி தலைவர்களும் நினைக்கிறாங்களா? ஒரு குழந்தை தானே அப்படின்னு நினச்சி தான் குரல் கொடுக்காம இருந்தாங்களா? ஒருவேளை 10-15 பேர் இறந்து போனால் மட்டும்தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா? அப்போனா தான் அந்த இடத்துக்கு போய் நிற்பாங்களா என்னன்னு தெரியல. இதுவே 10 பேர் 15 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னா மட்டும் குரல் கொடுக்க போகிறாங்க. ஒரு உயிராக இருந்தாலும் உயிர் தாங்க. ஏங்க பாப்பாவுக்கு போய் குரல் கொடுக்க யாரும் முன் வரல? ஆனால் பாருங்கள், இப்போது பிரதீபாவுக்கு குரல் கொடுக்க இவங்க யாரும் முன்னாடி வரல. இனிமே பாருங்களேன், எங்கே வேணாலும் அவங்கள நம்ம பார்க்கலாம். எந்த சந்தில் பொந்தில் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். எல்லா ஹோட்டல் கடையிலையும் இனிமேல் பந்தி பரிமாற போவாங்க, வடை சுட போவாங்க, பஜ்ஜி சுட போவாங்க. எல்லா விளம்பரமும் என்னென்ன விளம்பரம் பண்ணணுமோ அத்தனை விளம்பரங்களையும் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு தேவை அப்படின்னா எங்கே வேணாலும் போவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துக்கு மட்டும் அவங்க வரவே மாட்டாங்க. நம்மளுடைய வழக்கில் எப்படி அப்பாவிகள் மீது வழக்கு பதிவு பண்ணி இப்போது கலவர வழக்கில் போட்டாங்களோ அதே போல் தாங்க பிரதீபா வழக்கில் கூட நிறைய பேர் முன் போராடினாங்க. அவங்கள எல்லாரையும் போலீஸ்காரங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அமைதியான முறையில் இருக்கணும், நீங்கள் எங்கேயாவது போராட்டம் பண்ணணும்னா உங்கள் அத்தனை பேர்த்தையும் நாங்கள் கைது பண்ணுவோம், சட்ட நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி அச்சுறுத்துறாங்க. ஏன் இந்த தீவிரத்தை குற்றவாளிகள் மீது காட்ட வேண்டியதானே? குழந்தைக்கு இப்படி நடந்திருக்கு அப்படின்னா பெற்றவங்க அந்த ஊர்க்காரங்களும் எப்படிங்க அமைதியாக இருக்க முடியும்? இதே அவங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு நடந்தாக்க அவங்க அமைதியாக இருப்பாங்களா? குரல் கொடுக்கக்கூடாது, அமைதியாக இருக்கணும், போராட்டம் பண்ணக்கூடாது, அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம்? அப்போது நீங்கள் சரியான முறையில் சட்ட நடவடிக்கை எடுக்கணும் தானே. இதுவே பெற்றவங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே நீங்கள் போய் பார்த்துருந்தா இன்றைக்கி குழந்தைய காப்பாற்றிருக்கலாம் அப்படின்னு எத்தனையோ பேர் சொல்கிறாங்க. அப்போது குழந்தையோட உயிர் போனதுக்கு காரணம் நீங்கள் தானே. உங்களை யார் என்ன பண்ணணும்? உங்கள் மீது யார் சட்ட நடவடிக்கை எடுக்கணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதாவது ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா பெண் பிள்ளைகளை இழந்துட்டு நம்ம ஒவ்வொரு பெற்றவங்களும் அழுதுகிட்டு தாங்க இருக்கிறோம். இது போல் இன்னும் எத்தனை வழக்குகள் வரப்போதோ தெரியலங்க. எத்தனை பிள்ளைங்களை இழந்துட்டு ஒவ்வொரு தாயும் பரிதை வச்சு நிற்க போகிறோம்னும் தெரியலங்க. இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கடுமையான தண்டனை இருந்தால் மட்டும்தாங்க நம்ம வீட்டு பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். ஒருத்தவங்களும் அழுவாமல் நம்ம இருக்க முடியும். இப்போது பிரதீபா வழக்கில் கூட பார்த்திங்கன்னா இவனுக்கு உடனே தண்டனை கொடுத்தாதாங்க அடுத்தவன் தப்பு பண்ணாமல் இருப்பான். ஆனால் எங்கெங்கே கொடுத்தாங்க? அவனை பாதுகாக்க 1000 போலீஸ் குமிஞ்சு இருக்கிறாங்களே தவிர அவனுக்கு தண்டனை அப்படிங்கிறது என்றைக்கோ தெரியல. இது மாதிரி இருக்கக்குள்ள தான் எல்லாருக்கும் துணிச்சல் அதிகமாகிடுது. கடுமையான தண்டனைகள் என்றைக்கு கிடைக்குதோ அன்னைக்கு தாங்க ஒவ்வொரு பெற்றவங்களுக்கும் நிம்மதி கிடைக்கும். ஸ்ரீமதி, பிரதீபா, ஆர்த்தி, இது போல் இன்னும் எத்தனை பெண் பிள்ளைகளோட பேரை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க போகிறோம்னு தெரியலைங்க. எத்தனை பெற்றவங்க அழுதுகிட்டு இருக்க போகிறாங்கன்னு தெரியலைங்க. நம்மளுடைய வழக்கு ஏப்ரல் 1 சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 1 என்ன நடக்கும்னு தெரியலைங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருப்போம். ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி.